Hello friends, welcome back to our channel Sandhiya Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குக் வித் கோமாலில நம்மளோட அம்மு அபிராமி செஞ்ச கோகனட் லட்டு அத பார்க்க போறோம். பட் அவங்க இதுக்கு வந்து ஒரு பேஸ் பண்ணிருந்தாங்க. அந்த பேஸ் வந்துட்டு இதுக்கு செட் ஆகல அப்படினு நம்ம ஜட்ஜஸ் சொன்னனால நம்ம அத பண்ணல. பட் அத வந்து வேற மாதிரி நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வச்சிடும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள். ப்ரிப்பரேஷன் எதுவுமே ரொம்ப நிறையாலாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 போல் முந்திரி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு குட்டி குட்டி பீஸ் இருக்க மாதிரி. அதே மாதிரி ஒரு 7-8 போல் பாதாமும் எடுத்திருக்கேன். அதையும் இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்குறப்ப என்னென்னா நடுவில் அது கடிப்படுறப்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக ஏன்னா இதில் வந்துட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக கீ இப்படி மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 கப்பு வந்துட்டு நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெய் வந்து வீட்டிலையே பண்ணது தான் அது. அண்ட் அதுக்கப்புறமா இது கூடயே வந்துட்டு 3/4 கப்பு வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த நெய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். அதே மாதிரி கண்டென்ஸ் மில்க்கும் ஓவரால் அந்த எல்லா கோகோனட்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, குட்டி குட்டியாக சாப் பண்ண நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் நட்ஸ் போடல அப்படின்னா அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், காடமம் பவுடரு. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதையுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை உடனேவே வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா அந்த பாத்திரத்துலேயே வைக்கிறப்ப ரொம்ப சூடாக இருக்கனால ஒரு மாதிரி இறுக்கமாக ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து லட்டு பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு கையில் ஃபர்ஸ்ட் நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக கிளேஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கோகோனட் மிக்சர் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான சைஸில் எடுத்து நல்லா பால் பிடிச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கையில் வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றனால ரொம்பவே ஷைனிங்கான ஒரு கோட்டிங்கோடு வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்துட்டு பெரட்டி எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக கோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட ரெசிபி ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல. அது செய்கிறதுக்கு 5 to 10 மினிட்ஸே பெரிய விஷயம், போதுமான விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் பிளேட் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து நம்மளோட கோகோனட் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். கோகோனட் லட்டுலாம் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நான் கார்னிஷிங்காக நம்மளோட பாதாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மேலே வச்சா கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பிளேட்டிங்கை இன்னும் அழகாக்கிறதுக்காக நான் வந்து ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த லட்டுக்கு மேலேயும் பிளேட்லேயும். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும். அண்ட் இது எடிபிள் தான், அதனால சாப்பிடவும் செய்யலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடற ஒரு ஸ்நாக்ஸும் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட் மீன்ஸ் a lot to me. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பட் நான் இந்த மாதிரி நிறைய குக்கு வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.